நல்லா வந்து இப்போ வந்து நான் வேக வச்சு துவரம் பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சு துவரம் பருப்பு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழம் சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு கரண்டி சாதம் சாப்பிட்றது 2 கரண்டி சாதம் சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சுக்கிடுவோம். ஸோ எல்லோரும் செஞ்சு சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ் 2 மல்லி செடி தூவிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை மிளகாத்தூள் போட்டு இது தாளிப்பு கொடுத்துடணும். நம்மளுடைய மாம்பழ சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.